Happy evening. Are we focusing on the problem or the solution? நம்ம நார்மலாக ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்யூஷனை தேடாமல் ப்ராப்ளத்திலே தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா கவனிச்சிங்கன்னா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வென் யூ ஹாவ் அ சிச்சுவேஷன் rather than coining it as a problem? If I am saying it's a situation, so what is the first important thing we have to do? Don't discuss your problem to anyone. வெளியில் போய் யார்கிட்டையும் ஜாஸ்தி எதையும் ஷேர் பண்ணாதீங்க. என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு டோன்ட் திங்க், ரைட்? பிகாஸ் நார்மலி வாட் பீப்புள் வில் சே, இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்ளம், talk to me. Yes, you can vent it out. If something is really vigorous, உங்களால் ஒன்றுமே பேர் பண்ண முடியலன்னா, அஃப்கோர்ஸ் யூ கேன் டாக் டு அ ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். அதை தவிர வெளியில் போய் ஷேர் பண்ண என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, ஸோ த வைப்ரேஷன் ஆன் தி ப்ராப்ளம் வில் கெட் இன்க்ரீஸ்ட். நம்ம சொல்யூஷனை தேடாமல் ப்ராப்ளத்தோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், if your son is not behaving properly to you, நம்ம போய் சொல்லுவோம், என்னோட குழந்தை என்கிட்ட சரியாக பிஹேவ் பண்ண மாட்டேங்குதுன்னு. So what happens at that time? The person who's listening to you, அவங்க வந்து they have to pacify you, right? Oh my God, உன்னோட குழந்தை உங்ககிட்ட சரியாக பிஹேவ் பண்ண மாட்டதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க, they will go and talk to 2-3 people. இந்த மாதிரி அவங்களோட குழந்தை அவங்க கிட்ட சரியாக பிஹேவ் பண்ண மாட்டதுன்னு. Already the child is not behaving properly. That is a scenario. So when each and every person talks about the same subject and adding more vibration to it, enna agunnu sonna, so the behavior of the child will be more furious. So ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷனை அவங்க ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்காங்க rather than checking out the solution for the problem. So what to be done when the situation or the scenario appears? Shift the focus of the energy. என் குழந்தை என்கிட்ட சரியாக பிஹேவ் பண்ண மாட்டேதுன்னா, சரி அந்த குழந்தை வந்து நான் எப்படி பிஹேவ் பண்ண வைக்கிறது? இல்லாட்டி அவன் வந்து நல்லா இருக்கான், அவன் ஹாப்பியாக இருக்கான், அவன் வந்து he will behave properly to me and things are going to be fine for me. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம வந்து மனசில் ஏற்றிட்டோன்னு சொன்னால், the vibes can shift the focus of the scenario. அதை தவிர நம்ம மற்றவங்க கிட்ட போய் சொல்ல என்ன ஆகுதுன்னா, இது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அவங்க ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அது 2 பேர்கிட்ட போகும், அது 3 பேர்கிட்ட போகும், 4 பேர்கிட்ட போகும். That's how it get increases. So for example, if I'm having a fight with someone, இன்னைக்கு வந்து சண்டை போட்டிருப்பீங்க, நாளைக்கு அவங்களோட நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க, இல்லாட்டி யூ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் பேட்ச் அப் வித் தம். அது ஒரு சின்ன ஒரு நடக்கிறது தானே. ஸோ எவ்ரிபடி இஸ் நாட் த சேம். ஸோ ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் சண்டை போட்டும் போது இதை நீங்கள் யார்கிட்டயும் போய் ஷேர் பண்ணியிருப்பீங்க. த நெக்ஸ்ட் டே யூ வாண்டட் டு பேட்ச் அப் வித் தட் பர்சன் பாசிட்டிவ்லி, ஆன் அ பாசிட்டிவ் நோட். என்ன நடந்திருக்கும்? நீங்கள் நேற்று போய் யார்கிட்டயும் ஷேர் பண்ணீங்கல்ல, அவங்க இன்னும் 2 பேர்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க. சம்திங், தீஸ் 2 people had conflicts. இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை. இந்த மாதிரி லைக் 1 + 1 2 4 அப்படின்னு இது ஆட் ஆன் ஆகன்னா, ஈவன் இஃப் யூ வாண்டட் டு கோ அண்ட் பேட்ச் அப் வித் தட் பர்சன், ஆல்ரெடி there is so much of negative vibes created on that subject. எல்லாரும் இதை பற்றி நெகட்டிவாக பேசியிருக்காங்க. ஸோ நீங்களா நினச்சா கூட இது பாசிட்டிவாக ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் so much of vibes around you. அதனால whatever you are sharing, be careful because the vibes, நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க, ஜாஸ்தி ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்போ அந்த வைப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே வந்து நெகட்டிவாக போச்சுன்னா, it is very difficult to get it back to the positive mode, because creating a negative energy or a negative vibes is very easy than creating a positive vibes. ஒரு கெட்ட விஷயத்துக்கு பண்றது ரொம்ப ஈஸி.
இதே ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் நம்ம சுற்றி இருக்க எல்லா விஷயமும் நம்மளோட சினாரியோ, நம்ம பார்க்குற விஷயம், த இன்ஃபர்மேஷன், த சோஷியல் இன்ஃபர்மேஷன் விச் வி லிசன் எவ்ரிடே அண்ட் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் நிறைய 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 இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கும். அது நல்லது இது கெட்டது இதுன்னு நம்மளுக்கே சம்டைம்ஸ் தெரியாது, நமக்கு அது வேணுமா வேணான்னு கூட தெரியாது. பட் வி ஆர் அப்சார்பிங் தோஸ் எனர்ஜிஸ் டு அஸ். அதனால நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, மூவ் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா ஒரு 2 நிமிஷம் யூ வில் பி அப்செட். இஃப் யூ ஆர் அப்செட் இட்ஸ் ஓகே டு கிரை. அழுதா வீக்குன்னு யார் சொன்னா? இட்ஸ் நாட் லைக் தட். ஜஸ்ட் கிரை ஃபார் அ மினிட், இட்ஸ் ஓகே. யாருக்கும் தெரிஞ்சு அழ வேண்டாம். ஜஸ்ட் கோ செப்பரேட்லி அண்ட் கிரை ஃபார் அ மினிட். ஒரு அழுதுட்டு வந்து தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்க, why is it had happened? ஸோ எதனால் இது நடந்திருக்கு? How can I change this? So what is this? இது என்னது? இது ஏன் நடந்துச்சு? இதை நான் மாற்ற முடியுமா? எப்படி மாற்ற முடியும்? Just ask this question and spread it to the universe. சரி, கடவுள்கிட்ட இதை விட்டுருங்க. அது கடவுள் எந்த ஃபார்மில் நீங்கள் கும்பிடுறீங்களோ, ஸோ just give it to God. Put a question in front of him and leave it for a minute. கொஞ்ச நேரம் அதை பற்றி யோசிக்காம இருங்க and things will automatically come to the normal mode. எல்லார்கிட்டையும் சொல்லி இருக்கிற விஷயத்த பெருசாக்கணுமா, இல்லை யார்கிட்ட ஜாஸ்தி ஷேர் பண்ணாமல் மேபி யூ கேன் ஷேர் ஈவன் த கவுன்சிலர். ஸோ நான் நிறைய பேருக்கு ஐம் ஆல்சோ டூயிங் கவுன்சிலிங். பட் ஸ்டில் என்னால் எல்லாருக்கும் சொல்யூஷன்லாம் கொடுக்க முடியாது. வி ஜஸ்ட் நீட் சம் ஒன் ஹூ கேன் சே, ஹே லிசன், உன்னால் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்மளுக்கு வேணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் முதல்ல ப்ராப்ளமாக இருந்தால் ஜஸ்ட் சிட், செல்ஃப் டாக் பண்ணுங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுங்க. யூ ஹாவ் ட்ரெமெண்டஸ் பவர் வித்தின் யூ. உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்களே யோசிங்க, உங்கள் பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ண முடியும். அதை பெருசாக்கிடாதீங்க. எனர்ஜியை வந்து பாசிட்டிவாக மாற்றி, சினாரியோ மாற்றி, உங்களை சுற்றி இருக்க விஷயம் எல்லாமே சந்தோஷமான விஷயங்கிறத முதல்ல பிலீவ் பண்ணுங்க. அண்ட் அபவ் ஆல் ட்ரஸ்ட் அண்ட் யூனிவர்ஸ். உங்களை கிரியேட் பண்ண ஒருத்தர் உங்களை என்னைக்கும் கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுல தெளிவாக நம்புங்க. ஸோ எல்லா நல்ல விஷயமும் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஸ்டே பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ், ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி, லவ் யுவர் செல்ஃப் மோர். அபவ் ஆல் உங்களை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுங்க, அப்போ தான் மற்றவங்களை நம்மளால் லவ் பண்ண முடியும். ஸ்டே ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். ஓம் சாந்தி.